மசால் வடை கொழும்பு. ஆமாங்க, மசால் வடை கொழும்பு தான். பண்ணலாமா? அதுக்கு ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம், இது எல்லாமே நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மிக்சியில் 2 பெரிய தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் மெயின் குக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, 3 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா உப்பு, இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியும் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. இப்போது நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருந்துச்சு. நல்லா கொதிச்ச அப்புறமா தான் வடையை ஆட் பண்ணணும். இது நான் வீட்டில் செஞ்ச வடை. நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். மெயின்லி கனடாவில் வடைலாம் கிடைக்காது. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நிஜமாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும்.